அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் ரிலேட்டடான கணக்குகள் எல்லாமே கேட்டிருந்தோம். அதாவது வயதுகள் ரிலேட்டடாக வர கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம். அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்காக ஆன்சர் பார்த்துருவோம். இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள். சச்சின் ராகுலை விட 4 வருடங்கள் இளையவன். அவர்களின் வயதுகளின் விகிதம் 7:9 எனில் சச்சினின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் ரேஷியோ பேஸ்டாக போட்டாக்கா ரொம்ப ஈஸியாக போட்டலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சச்சின் ராகுலை விட 4 வருடங்கள் இளையவன், வயதுகளின் விகிதம் பார்த்தீங்கன்னா 7:9ன்னு சொல்லியிருக்காங்க. 7:9 இது வந்து சச்சினோடது, இது வந்து ராகுலோடது. அப்போது 2 பேருக்கு உள்ள ரேஷியோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி வரும். 9ல் 7 போனால் 2, இது 7 பங்கு, இது 9 பங்கு, 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் 2 பங்குனா, சச்சின் ராகுலை விட 4 வருடங்கள் இளையவனா 2 பேருக்கு உள்ள வயதுகளின் வித்தியாசம் என்ன? 4. அப்போது இந்த 2 பங்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. நமக்கு என்ன கேட்குறாங்க? சச்சின் வயது என்னென்னு தான் கேட்குறாங்க. சச்சினோட வயது 7 பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7:9ன்னு அவங்களோட வயதுகளின் விகிதம் இருக்குன்னா நம்ம 7 பங்கு என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். 2 பங்கு தான் 4னாக்கா 7 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா பாக்ஸில் ஈஸியாக போடலாம். 1 2 2 4, 7க்கு எதிர்க்க 2 அப்படியே பெருக்கணும்னாக்கா x = 14 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது சச்சினோட வயது பார்த்தீங்கன்னாக்கா 14 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இதுவே ராகுலுக்கு கேட்டாக்கா 9 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். P மற்றும் Qவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:7. Q ஆனது Pயை விட 4 வயது அதிகம் எனில் 4 வருடங்கள் கழித்து அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? P, Qன்னு 2 கேரக்டர், அவர்களோட வயதுகளின் விகிதம் அதுவும் தற்போதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6:7. கரண்ட்டில் 6:7ன்னு இருக்குது. Q ஆனது Pயை விட 4 வயது அதிகமாக. ஓகேவா? Q வந்து Pயை விட 4 வயது அதிகம்னாக்கா 2 பேருக்கு உள்ள ரேஷியோவில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா இவன் 7 பங்கு, இவன் 6 பங்கு, வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 1 பங்கு. இந்த 1 பங்கு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 வயது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 4 வருடங்கள் கழித்து அவர்களின் வயதின் வீதம் தான் கேட்குறாங்க. அப்போது 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயதுகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல தற்போதைய வயதை கண்டுபிடிக்கணும். 1 பங்கு தான் 4 அப்படின்னாக்கா தற்போதைய வயது என்ன? Pக்கு 6, Qக்கு 7னா 6 4 24ன்னு வரும். ஓகேவா? Pயோட வயசு 4ஆல் பெருக்கணும்னா 6 4 24ன்னு வரும். Qயோட வயசு 4ஆல் பெருக்கணும்னா 4 7 28ன்னு வரும். அவங்க வந்து 4 வருடங்கள் கழித்து தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்குமே 4 வயசை கூட்டணும் அப்படின்னாக்கா இது 28, இது வந்து 32 அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் இது 2த்துக்குமே காமனாக இருக்கிற நம்பரை வெளியே எடுத்தோம்னாக்கா 4ஆல் அடிக்கலாமா? 4ஆல் அடித்தோன்னா 4 7 28, 4 8 32ன்னு வரும். அப்போ 7:8 அப்படின்னு சொல்லி புதிய ரேஷியோ வரும். 4 வருஷம் கழித்து அவர்களின் வயது வீதம் 7:8. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. P மற்றும் Qவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7 ஆகும். 6 வருடங்கள் கழித்து அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 6 எனில் அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரோட வயது வித்தியாசம், தற்போதைய வயது வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. PQ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 5:7ன்னு இருக்கான். 6 வருடங்கள் கழித்து தான் அவர்களோட வயதுகளின் வித்தியாசம் 6 அப்படின்னு சொல்லி 2வது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் வயசு வந்து ஒரு 2 வயசு வித்தியாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 வருஷம் கழித்து உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் வித்தியாசம் என்னவாக இருக்கும்? அதே 2 வருஷம் தான் இருக்கும். அதாவது வயதுகளின் வித்தியாசம் வந்து எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் மாறவே மாறாது. உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்ன ஏஜ் வித்தியாசம் இருக்கோ அதே தான் கண்டினியூ ஆகும். ஏன்னா உங்களுக்கும் 6 வயசு ஏறி இருக்கும், உங்கள் அண்ணனுக்கும் 6 வயசு ஏறி இருக்கும். அந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டாலே இதை ஈஸியாக போட்டுடலாம். அதாவது 6 வருடங்களுக்கு அப்புறம் அவங்களோட வயது வித்தியாசம் 6னா தற்போதும் அவங்களோட வயதுகளின் வித்தியாசம் 6ஆக தான் இருக்கும். அப்போது 2 பேருக்கும் உள்ள ரேஷியோவில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5:7னா வித்தியாசம் வந்து 2x. அந்த 2x தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 6 அப்படின்னு சொல்லி வயதுகளின் வித்தியாசம் வரும். ஏன்னா தற்போதும் அதே தான் வயதுகளின் வித்தியாசம். அப்போ x என்ன வரும்? 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ x 3னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தற்போதைய வயதுகளின் கூடுதல் தான் கேட்குறாங்க. அதுக்கு 2 பேரோட தற்போதைய வயதுகள் கண்டுபிடிக்கணும். அப்போ x 3னா P என்ன வரும்? 5 × 3 15ன்னு Pயோட ஏஜ் வரும். Qவுக்கு வந்து 7 × 3 21ன்னு வரும். ஓகேவா? PQ. அப்போ 2 பேரோட வயதுகளின் கூடுதல் என்ன இருக்கும்? 36 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 36 தான். ஓகேவா? அந்த வயதுகளின் வித்தியாசம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, முன்னாடி கடந்த காலத்துக்கு போனாலும் சரி, ஃப்யூச்சருக்கு போனாலும் சரி, அது மாறாது அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ரேஷியோ வச்சு போட்டாலே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள்.
இந்த கொஸ்டின் படிங்க. அருண் மற்றும் தீபக் தற்போதைய வயது விகிதம் 4:3. 6 வருடங்கள் கழித்து அருணின் வயதானது 26 எனில் தீபக்கின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2 பேரோட வயது ரேஷியோ அருண் தீபக் 2 பேருக்கும் விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா 4:3ன்னு இருக்கான். 6 வருஷம் கழித்து அருணோட வயசு மட்டும் 26. அப்போது தற்போது அவனோட வயசு என்ன, 4 பங்கு, அதாவது 4x. 6 வருடங்கள் கழித்துனாக்கா அதோட ஒரு 6 வயசை கூட்டினா, தற்போதைய வயதோட 6 கூட்டினா வரது தான் பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு சொல்லி இப்படி எழுதினாலே முடிஞ்சிருச்சு. அப்போ 4x + 6 = 26னா 4x = 26 - 6 20ன்னு வரும். அப்போ x என்ன, 20/4 5ன்னு வரும். அப்போது x 5, அதாவது ஒரு பங்கு அப்படின்றது 5ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்னன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கேட்குறாங்க, தீபக்கின் தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. தீபக்கின் தற்போதைய வயது விகிதம் பார்த்திங்கன்னா 3. அப்போ 3x = 3 × xோட வேல்யூ 5, 3 × 5 15ன்னு வரும். அப்போ தீபக்கோட தற்போதைய வயது என்ன, 15. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா, இப்போ ரேஷியோவை அவங்க கொடுத்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த வருஷத்தை கூட்டி மாற்றிக்கணும். ஒரு ஈக்குவேஷன் டைப்பாக எடுத்துக்கணும். ஓகேவா, ரேஷியோவை ஈக்குவேஷன் டைப்பாக மாற்றணும். என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோவை மாற்றிக்கிட்டால் ஈஸியாக போடலாம். அப்படி இல்லைனா ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஏஜை மாற்றணும். இதே பார்த்தீங்கன்னா 4x + 6 = 26ன்னு சொன்னோம். 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் 26னா இப்போ அவனுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அவனோட வயது வீதம் 4x = 20 அப்படின்னு சொல்லி எடுத்திங்கனாலும் x = 5ன்னு போட்டுடலாம். ஓகேவா, ஒன்று ரேஷியோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், இல்லை ஏஜை ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அப்படி வச்சு போட்டுடலாம். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து, ராஜுவின் வயதானது 15 வருடங்கள் கழித்து வரும் வயதானது அவனுடைய 5 வருடங்களுக்கு முன் என்ன வயது இருந்திருக்குமோ அதே போல் 5 மடங்கு எனில் ராஜுவின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ராஜுவோட தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. ராஜுவோட தற்போதைய வயது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ராஜுவோட வயசு 15 வருடங்கள் கழித்து ஒரு வயது. ஓகேவா, இப்போ அவனுக்கு எக்ஸ் வயசுனாக்கா 15 வருஷம் கழித்து கூட ஒரு 15 வயசு ஏறி இருக்கும். x + 15 அது என்னத்துக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய 5 வருடங்களுக்கு முன் என்ன வயது இருந்திருக்குமோ. ஓகேவா, அவனோட 5 வருடத்துக்கு முன்னுனாக்கா இப்போ இருந்து, அதாவது இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோமா, அதுலேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ -5 x - 5 என்ன வயது இருந்திருக்குமோ அதே போல் 5 மடங்கா. அப்போ அவனோட 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயதை விட 5 மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் டைப்பில் எழுதினாலே இந்த கணக்கு முடிஞ்சுது. இப்போ நமக்கு என்ன தெரியணும், எக்ஸ் மட்டும்தான் தெரியணும். அதுதான் கேட்டிருக்காங்க, தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸ் மட்டும்தான் அன்னோன் வேல்யூ, அதை மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா. x + 15 = 5 உள்ளே போயிருக்குன்னா 5x - 25ன்னு வரும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம்னாக்கா எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 5xல் ஒரு எக்ஸ் போனால் 4x. இப்போ -25 அந்த பக்கம் போனால் +25, 25ஓட 15 கூட்டினா 40ன்னு வரும். அப்போ x என்ன, 40/4, x 10 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது எக்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், அவனுடைய தற்போதைய வயது தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ ராஜுவின் தற்போதைய வயது 10, ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா, அந்த ஈக்குவேஷன் டைப்பில் கொண்டு வர தான் முக்கியம். அவங்க இல்லை கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே எழுதிக்கிட்டே போனாலே முடிஞ்சுது. கழித்துன்னு சொன்னால் இதுக்கப்புறம் வரப்போகிற வயசுன்றனால ப்ளஸ் பண்ணிக்கிறோம், முன்னாடி வயசுனாக்கா அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு, அனு மற்றும் நிஷா இவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் 240. நிஷாவின் 2 மடங்கு வயது அணுவை விட 4 வயது அதிகம் எனில் நிஷாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே இந்த வேர்டை நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்தாலே கணக்கு 2 விதமாக போடலாம். ஒன்று காரணிப்படுத்துக்க மாதிரி வரும், x² + x அந்த மாதிரி. அப்படி இல்லைனாக்கா இதை ஆன்சர் த்ரூவாக போகிறது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, 2 வகையாகவும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக காரணிப்படுத்துக்க மாதிரி. அனு மற்றும் நிஷா இவர்களின் வயது வீதம் 240ன்னு வச்சுக்குவோம். அப்போது அனு நிஷா 2 பேரோட வயதின் பெருக்கல் பலன் 240. அடுத்து நிஷாவின் 2 மடங்கு வயது 2 × நிஷாவோட 2 மடங்கு வயது அணுவை விட 4 வயது அதிகம்னாக்கா நிஷாவோட 2 மடங்கு வயசுலேருந்து அணுவோட வயசு கழிச்சா 4ன்னு வரும். வித்தியாசம் அதிகமாக வச்சுக்கலாம். ஒன்று இப்படி எழுதலாம், இல்லை 2n = a + 4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா, இந்த மாதிரி வந்துட்டுனாக்கா மறுபடியும் என்ன பண்ணும், இதுலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி முதல் சமன்பாட்டில் போடணும். 2n = a அப்போ 2n = a + 4ன்னு சொல்லி வருமா இந்த மாதிரி. அப்போ n என்ன வரும், a + 4/2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்னோட வேல்யூ a + 4/2னாக்கா இந்த எண்ணை கொண்டு போய் முதல் சமன்பாட்டில் போடணும். அப்போ a × n பதிலாக a + 4/2 = 240ன்னு போடணும். அப்போது ஏவை உள்ளே பெருக்கணும்னா a² + 4a
கீழே 2 அப்படின்னு சொல்லி வரும், 240ன்னு வரும். அப்போ 2 இந்த சைடு பெருக்க கொண்டு போனால் a² + 4a = 480ன்னு வரும். ஓகேவா? அந்த 480 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னாக்கா a² + 4a - 480 = 0 அப்படின்னு சொல்லி காரணிப்படுத்துகிற மாதிரி வரும். அதாவது x² + x - அப்படின்ற மாதிரி வருது. இப்போ காரணிப்படுத்துகிறதுக்கு என்னென்ன நம்பர் போடலாம்? ஏவை எப்படி இந்த மாதிரி பிரிக்கலாம்? கூட்டினால் நடு உறுப்பு, பெருக்கினால் கோடி உறுப்புன்னு வரணும். கூட்டினாக்கா நடுவில் வரணுனாக்கா எப்படி கூட்டலாம்? 24லேருந்து 20 கழிச்சா 4 வருமா? அப்போனாக்கா +24 - 20 அப்படின்னு சொல்லி போட்டோம்னாக்கா கூட்டினாக்கா 4ன்னு நடுவில் வரும், +4ன்னு வரும். அதையே பெருக்கணுன்னாக்கா 480ன்னு கடைசியில் வரும். வேணா பெருக்கி பாருங்கள். 2 × 24 48ன்னு வரும். அப்போது a + 24 = 0, a - 20 = 0ன்னு எடுத்துக்கிட்டு நமக்கு மைனஸில் இருக்கிறது அந்த சைடு போனால் a = 20ன்னு வரும். இதுதான் ப்ளஸில் வருதுன்றனால அணுவோட ஏஜ் 20 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதனாக்கா a = -24ன்னு வரும். மைனஸில் வரக்கூடாதுன்றனால அதை விட்டுருவோம். அப்போ அணுவோட ஏஜ் 20னாக்கா நிஷாவோட ஏஜ் என்னவாக இருக்கும்? நிஷாவோட ஏஜ் இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கலாமா? இல்லை முதல் ஃபார்முலாலேயே போடலாம். a × n = 240னா அணுவோட வயசு தான் 20ன்னு கண்டுபிடிச்சாச்சா. 20 n = 240. அப்போ அடித்தோம்னாக்கா n = 12 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? 0க்கு 0 போக 2ஆல் அடித்தோன்னா 12ன்னு வரும். அப்போ நிஷாவோட வயசு என்ன? 12, ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக போடுறது, அந்த ஃபேக்டோரியல் மெத்தட் காரணிப்படுத்தி போடுறது. அப்படி இல்லைன்னா ஆன்சர் த்ரூவாகவே போட்டுடலாம். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 2 பேரோட வயதை பெருக்குனா 240 வரணும். நிஷாவோட 2 மடங்கு வயசு அணுவோட வயசை விட 4 அதிகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கானா? ஆன்சரில் முதல் சாய்ஸ் எடுத்துக்கோம், 12. என்ன கேட்டிருக்கான்? நிஷாவோட தற்போதைய வயது தான் கணக்கில் கேட்டிருக்கான ஒன்று. சாய்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே நிஷாவோட வயசாக தான் இருக்கும். அப்போ நிஷாவோட வயசு 12ன்னு வச்சுக்கிட்டோன்னா அணுவோட வயசு என்ன வரும்? இந்த கண்டிஷனில் போடுங்க. 2 × 12 = a + 4ன்னு வரும். அப்போ 24 = a + 4. அப்போ a = என்ன வரும்? 20ன்னு வரும். ஓகேவா? இப்போ n = 12, a = 20னா இது ரெண்டும் சேர்ந்து அந்த முதல் கண்டிஷனை பூர்த்தி செய்தான்னு பார்க்கணும். அதாவது a × n = 240ன்னு வரணும். அப்போ இந்த 12ஐயும் 20ஐயும் பெருக்குனிங்கனாக்கா 240ன்னு 2 பக்கமும் வரும். அப்படி வந்துட்டுனா நம்ம எடுத்தது கரெக்டு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு ஆப்ஷன் ஏவை போட்டலாம். சப்போஸ் ஆப்ஷன் ஏ வரலைன்னா மறுபடியும் பிஐ யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பெருக்கல் பலன் வந்துட்டாலே ஒன்று காரணிப்படுத்துகிற மெத்தடாக இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஆன்சர் த்ரூவாக போட்டால் தான் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? உங்களுக்கு டைம் இருந்ததுனாக்கா ஆன்சர் த்ரூவாகவே போட்டு பாருங்கள், ஈஸியாகவே போடலாம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து எக்ஸ் மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதம் 5:6. 7 வருடம் கழித்து இந்த விகிதம் 6:7 மாறுகிறது எனில் எக்ஸின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸு ஒய் 2 பேரோட தற்போதைய வயது விகிதம் 5:6. இது ப்ரெசண்ட்டில் 7 வருஷம் கழிச்சு. அப்போது 7 வருஷம் கழித்து அவங்களோட வயதின் விகிதம் 6:7ன்னு வருதான். இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரேஷியோ வந்து சமமாக மாறி இருக்கா, சமப்படுத்தப்பட்ட ரேஷியோவான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மேலேருந்து கீழே எவ்வளோ மாறி இருக்குன்னு பார்க்கணும். 5லேருந்து 6 டிஃப்ரெண்ட் 1, 6லேருந்து 7 டிஃப்ரெண்ட் 1. அப்போது ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்ட் 1 தான் இருக்குன்னு ஒன்று. அந்த எவ்வளோ டிஃப்ரெண்ட் கரெக்டாக இருக்கோ அந்த 1x = எவ்வளோ மாறி இருக்குது? 7 வருஷம் கழிச்சு தானே. இந்த 7 தான் டேட்டா. 7 வருஷம் மாறி இருக்குது. அப்போ 1x = 7னா x = 7 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது இந்த 2 ரேஷியோவுமே சமமாக தான் இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. தற்போது 2 பேரோட ரேஷியோ 5:6னா எக்ஸுக்கு என்ன? 5 பங்கு. அப்போ x = 7னாக்கா அந்த 5x = 5 × எக்ஸோட மதிப்பு 7ன்னு ஒன்று 5 35ன்னு வரும். ஓகேவா? அப்போது எக்ஸோட தற்போதைய வயது என்ன? 35. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சப்போஸ் இதில் ரேஷியோ சமமாக இல்லைன்னா அந்த ரேஷியோவை சமப்படுத்தி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் அவங்களே சமமாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியான கணக்கு தான். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். சமீர் அண்ட் ஆனந்தின் தற்போதைய வயது விகிதம் 5:4 ஆகும். 3 வருடம் கழித்து அவர்களின் வயது விகிதம் 11:9 எனில் ஆனந்தின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சமீருக்கு எஸ், ஆனந்துக்கு ஏ. 2 பேரோட தற்போதைய வயது விகிதம் ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 5:4ன்னு இருக்கும். 3 வருஷம் கழிச்சு. அப்போ 3 வருஷம் ப்ளஸ் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 11:9ன்னு இருக்கான். ஆனந்தோட தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. தற்போது பார்த்தீங்கன்னாக்கா 4 பங்கு கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த மாறி இருக்கிற ரேஷியோ சமமான ரேஷியோவான்னு பார்க்கணும். எவ்வளோ மாறி இருக்குது பாருங்கள். 5லேருந்து 11 மாறி இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டு 6.
4லேருந்து 9 மாறி இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் 5. ஓகேவா? அப்போ ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால சமமான ரேஷியோவில் நம்ம சமப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த சைடு வித்தியாசம் பார்க்கணும். 5க்கு 4க்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1, 11க்கு 9க்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா 2. அப்போ கீழே இருக்கிற வித்தியாசத்தால் மேலே பெருக்கணும், மேலே இருக்கிற வித்தியாசத்தால் கீழே பெருக்கணும். 2ஆல் மேலே இருக்கிறத பெருக்கணும்னாக்கா 2 × 5 10ன்னு வரும், 2 × 4 8ன்னு வரும். இதுதான் சமீர் ஆனந்தோட தற்போதைய வயது விகிதம் ப்ரெசண்ட்டில். ஓகேவா? மேலே இருக்க வித்தியாசம் இந்த 1ஆல் கீழே பெருக்கணும்னாக்கா அதே 11:9 தான் வரப்போகுது. இது 3 வருஷம் கழிச்சு. ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட ரேஷியோ, சமமான ரேஷியோ. பழைய ரேஷியோவை மறந்துடணும். இப்போ 2 பேருக்கு வித்தியாசம் பாருங்கள். 10க்கும் 11க்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1, 8க்கும் 9க்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1. சமமாக 2 பக்கமும் இருக்கா? அப்போ இதுதான் கரெக்டான ரேஷியோ. அப்போ மாறி இருக்கிறது என்ன? 1 பங்கு மாறி இருக்குது. அந்த 1 பங்கு தான் என்னென்னா வருஷத்தில் எவ்வளோ மாறி இருக்குது? 3 வருஷம் மாறி இருக்குது. அந்த 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ x = 3னா நமக்கு என்ன தேவை? ஆனந்தின் தற்போதைய வயது தான் தேவை. ஆனந்தின் தற்போதைய வயது என்ன? 8 பங்கு. இங்கே இருக்கிற 4 பங்கை பார்க்கக்கூடாது, ஏன்னா பழைய ரேஷியோ தப்பாக இருந்தது, அதை நம்ம மாற்றிட்டோம். இப்போ புது ரேஷியோவில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது 8x = 8 × xோட வேல்யூ 3ஆல் பெருக்கணும்னாக்கா 24ன்னு வரும். அப்போது ஆனந்தோட தற்போதைய வயது என்ன? 24. ஆப்ஷன் சின்னு வரும். ஓகேவா? இதில் வந்து சமம் இல்லாத ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை சமமாக்கியிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 6 வருடங்களுக்கு முன்பு குணால் மற்றும் சாகர் வயது விகிதம் 6:5. 4 வருடங்கள் கழித்து அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:10 எனில் சாகரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்ததே 6 வருடங்களுக்கு முன்பு. 6 அப்போ -6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குணாவுக்கும் சாகருக்கும் உள்ள வயது வித்தியாசம் 6:5. ஓகேவா? விகிதம். அடுத்தடுத்து 4 வருடங்கள் கழித்தான். அப்போது 4 வருடங்கள் கழித்து 2 பேரோட வயதின் விகிதம் 11:10. இந்த மாதிரி கொடுத்துட்டு சாகரோட தற்போதைய வயது என்னன்னு தான் கேட்குறாங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று பாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஃப்யூச்சரில் கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட்டில் கொடுக்கல, ஆனால் நாம் தான் ப்ரெசென்ட்டில் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்த 2 ரேஷியோவும் சமமான ரேஷியோவான்னு பார்க்கணும். சமமாக மாறி இருக்கா பாருங்கள். 6க்கும் 11க்கும் வித்தியாசம் 5, 5க்கும் 10க்கும் வித்தியாசம் பார்த்திங்கனாக்கா 5. அப்போ 2 பக்கமும் வித்தியாசம் 5 தான்றப்ப சமமாக தான் மாறி இருக்குது. அப்போ நம்ம புது ரேஷியோ கண்டுபிடிக்க தேவையில்லை. சரி, எவ்வளோ வயசு வித்தியாசம் மாறி இருக்குது பாருங்கள். 6 வருஷத்துக்கு முன்னாடி, இது 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ 6லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வரத்துக்கு 0க்கு வரத்துக்கு ஒரு 6 வயசு மாறி இருக்கும். அடுத்து 0லேருந்து 4 வருஷம் அப்புறம் போயிருக்கு. அப்போ அதுலேருந்து ஒரு 4 வயசு மாறி இருக்குன்னு ஒன்றே கூட்டினா 10 வயசு மாறி இருக்குது. அப்போது இந்த மாறின விகிதம் எவ்வளோ? 5 பங்கு. அந்த 5 பங்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாறின வயசு 10. அப்போ 5x = 10னாக்கா x = 2ன்னு கிடச்சி போச்சு. இப்போது நம்ம இதனால் கண்டுபிடிச்சிடலாம். சாகரோட வயசு தான் கேட்குறாங்க. சாகரோட ஒன்று 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேஷியோ வச்சு 5x கண்டுபிடிக்கணும், இல்லை 4 வருஷத்துக்கு அப்புறம் இருந்த 10x வச்சு ஏதாவது ஒன்றத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். 4 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிப்போமா? அப்போது 10x என்னென்னு பார்க்கணும். அப்போ 10 × xோட வேல்யூ என்ன? 2ஆல் பெருக்கணும்னா 20. அப்போ சாகரோட வயசு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 20ன்னு சொல்லி ஆப்ஷனில் பார்த்து போட்டிங்கன்னா தப்பாயிரும். அவங்க என்ன கேட்குறாங்க? தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. இது 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் 20னா தற்போது என்னவாக இருக்கும்? அதுலேருந்து ஒரு 4 கழிக்கணும். கழிச்சா 16ன்னு வரும். அப்போது சாகரோட தற்போதைய வயசு என்னவாக இருக்கும்? 16ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமமாக கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஸ்டெப்பு நம்ம போட தேவையில்லை. மேலேயும் கீழேயும் பெருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதில் கொடுக்கல, சமமாக கொடுத்ததுனால ஈஸியாக எக்ஸை கண்டுபிடிச்சி ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி இவர்களின் வயதுகளின் கூடுதல் 93. 10 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் முறையே 2:3:4 எனில் சியின் தற்போதைய வயது என்னென்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? 3 பேரோட வயதுகளின் கூடுதல். அப்போது A + B + C பார்த்தீங்கன்னா 93 இப்போ கரண்ட்டில். அடுத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேரோட வயதுகளின் விகிதம் 2:3:4. அப்போ A 2 பங்கு, B 3 பங்கு, C 4 பங்கு. இப்படி தான் ரேஷியோ இருந்திருக்கு. இதில் சியோட தற்போதைய வயது கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷியோவை வந்து அந்த கூடுதலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், இல்லை கூடுதலை ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். 3 பேரோட தற்போதைய வயதுலையும் கூடுதல் 93னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும் கூடுதல்? ஏவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கழிக்கணும், பிக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கழிக்கணும், சியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி கழிக்கணும். அப்போ 3 பேருக்குமே 10 10 10ன்னு கழிக்கணும்னா மொத்தமாக 30 கழிக்கணும். இந்த 93லேருந்து 30 கழிச்சோன்னா 63ன்னு வரும். அதாவது
10 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேரோட வயதுகளின் கூடுதல் என்னவாக இருந்திருக்கும்? 63. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 10 வயசு எடுத்துகிட்டு 93லேருந்து தான் கழிச்சிட்டோமே. அப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயதுகளின் கூடுதல் 63. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட வயதுகளின் ரேஷியோ தெரியுமே, 2:3:4. இதை வச்சு கம்பேர் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவங்களோட வயசை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோடது 2 பங்கு 2x, பியோடது 3 பங்கு 3x, சியோடது 4 பங்கு 4x. இது எல்லாத்தையும் கூட்டினா தான் இந்த 63 வரும். அப்போ மொத்தமாக கூட்டினா 9x = 63. அப்போ x என்ன வரும்? 7ன்னு வரும். அப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி x = 7னா 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோடது கேட்குறாங்க? சியோட வயசு தானே கேட்குறாங்க. சியோட பங்கு என்ன? 4ன்னு கண்டுபிடிச்சிடலாமா 4 வச்சு? அப்போ 4x என்ன? 4 × 1 பங்கு தான் 7னா 28ன்னு வரும். அப்போது சியோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 28. ஆனால் ஆன்சரில் என்ன கேட்குறாங்க? தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 28னா இப்போ என்னவாக இருக்கும்? அதோட 10 வயசை கூட்டினா அதான் வரப்போகுது 38ன்னு இருக்கும். அப்போ சியோட தற்போதைய வயது என்ன? 38. ஆப்ஷன் டின்னு வரும். ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த கூடுதலை ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கோம். ஓகேவா? எப்போவுமே ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஏ மற்றும் பியின் மொத்த வயதானது பி மற்றும் சியின் வயதுகளின் கூடுதலை விட 12 அதிகம் எனில் சி என்பவர் ஏ என்பவரை விட எத்தனை வயது இளையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் டாபிக் நடத்தும் போதே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சிட்டா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. 1/2 அவரை விட இவ்வளோ மடங்கு பெரியவர், இவ்வளோ மடங்கு சிறியவர் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டில் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஷியோ கொடுக்கலனா இன்னும் சிம்பிளாக கூட்டல் கழித்தலில் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரேஷியோ வரல. இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் பியும் வயசை கூட்டினாக்கா பியும் சியும் வயசை கூட்டுறதை விட 12 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. சி என்பவர் ஏ என்பவரோட எத்தனை வயது மூத்தவர் அப்படின்ற மாதிரி, மூத்தவரோ இளையவர் அப்படின்னு சொல்லி அந்த கால்குலேஷன் அந்த ப்ளஸ் மைனஸ்ன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. எந்த விதமான ரேஷியோவோ இல்லை மடங்கோ கொடுக்கவே இல்லை. அதனால் ஈஸியாக நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதினாலே ஆன்சர் வந்துடும். அதாவது அப்படியே எழுதுங்க. ஏ மற்றும் பி 2 பேரோட வயசை கூட்டினா வரது பி மற்றும் சி. பியோட சியோட வயசை கூட்டுறதை விட 12 அதிகம். அப்போது +12. பிசியோட வயசை கூட்டி அதை விட 12 அதிகம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டா போதும். ஓகேவா? ஒரு சமன்பாடாக எழுதிட்டா சி என்பவர் ஏ என்பவர் எத்தனை வயது இளையவர்னு கேட்குறாங்க. இங்கே ப்ளஸில் இருக்கிற பி இந்த சைடு போனால் மைனஸில் வரும். மைனஸில் போனால் இந்த பியும் கேன்சல் ஆயிரும். அப்போது ஏ = C + 12 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது ஏ சியோட வயசை விட ஒரு 12 கூட்டினா, ஓகேவா? சியோட வயசையோட ஒரு 12 கூட்டினா தான் ஏவோட வயசு வருதுன்னா ஏவை விட சி இந்த 12 வயசு சின்னவன். ஓகேவா? இந்த 12 எடுத்துட்டாக்கா ஏ = சி. ஆனால் சியோட வயசோட 12 கூட்டினா தான் ஏவோட வயசு வருதுன்னா ஏ சியை விட 12 வயசு மூத்தவன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா சி ஏவை விட 12 வயது இளையவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சி தான் சின்ன பையன். அப்போது 12 வயது அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஏ. ஓகேவா? டைரெக்டாக ஈக்குவேஷனாக எழுதுகிற மாதிரி அந்த ப்ளஸ் மைனஸாக தான் இருக்கும். ஒரு சமன்பாடாக எழுதிட்டு போயிடலாம். ரேஷியோ கொடுக்கலாம். மற்றபடி ரேஷியோ இன்னும் ஈஸி. ரேஷியோ வச்சே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் வயது இப்பொழுதுள்ள என் வயதில் 1/3 இருந்தது எனில் இப்பொழுது என் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்களோட வயசே என்னோட வயசையே 20 வருஷத்துக்கு முன்னாடி 3ல் 1 பங்கு இருந்திருக்கு. இப்போ எத்தனை வயசு கரண்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? என்னோட தற்போதைய வயது ஏன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? யாரோட எழுதுறவங்க அவங்களோட வயசு தற்போதைய வயது ஏன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? தற்போதைய வயது ஏ. இதை 2 வகையாக சால்வ் பண்ணலாம். 2 வகையாக சால்வ் பண்ணி காட்டுறேன். ஒன்று ஈக்குவேஷன் டைப்பில் இப்பொழுதைய வயது ஏ. இதுலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தானே சொல்லியிருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற வயசும் இப்பொழுது என் வயதில் 1/3 மடங்கு. இப்பொழுது என்னோடய வயசு என்ன ஏன்னு தானே எடுத்துக்கிட்டோம். அதில் 1/3 மடங்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஈக்குவேஷனாக எழுதிட்டா முடிஞ்சுது. சமம்னா இப்பொழுதைய வயது என்ன? இப்பொழுதைய வயது ஏ. ரெண்டுத்துலையுமே ஏ தான் தெரியாமல் இருக்குது. கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே வகுத்தில் இருக்கிற 3 இங்கே பெருக்கல்ல வரும். 3a மைனஸ், ஓகேவா? 3a - 20 = ஏன்னு இருக்கும். உள்ளே பெருக்குனா 3a - 60 = ஏ. ஏவை இந்த சைடு கொண்டாண்டா ta - ஏன்னு வரும். மைனஸில் இருக்கிற 60 அந்த சைடு கொண்டு போனால் 60ன்னு இருக்கும். அப்போது 2a = 60. அப்போது a = 60/2
30ன்னு வரும். அப்போது ஏவோட தற்போதைய வயது என்ன 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வகையில் போடலாம் ஆன்சர் ஈக்குவேஷன் டைப்பில். அடுத்து இதே கணக்கே ரேஷியோ டைப்பில் சால்வ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1/3 மடங்கு அப்படின்னு சொல்லி மடங்கு பங்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படி இருக்கிறப்ப ஈஸியாக இதை ரேஷியோ டைப்பில் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா புரிஞ்சுக்கணும், 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் வயது இப்பொழுதுள்ள என் வயதில் 1/3 இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 3ல் 1 பங்காக 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ இருக்கிற வயசில் 3ல் 1 பங்கு. அப்போ இப்போ இருக்கிற வயசு என்ன 3 பங்கு. ஓகேவா? இது வந்து ப்ரெசண்ட்டில் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ப்ரெசண்ட் பி 3 பங்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ 3ல் 1 பங்கு. அப்போ 3:1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? 3:1 இல்லை 1:3ன்னு எழுதுனா 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 பங்கு, இப்போ வந்து 3 பங்கு அப்படின்னு சொல்லி 1:3ன்னு இப்படி எழுதணும். இப்படி எழுதிக்கிட்டா ரேஷியோவை சால்வ் பண்ண ஏதாவது ஒரு டேட்டா வேண்டும், இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். என்ன இன்ஃபர்மேஷன்? அதுதான் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1 பங்கு இருந்த பழைய வயசுக்கும் 3 பங்கு இருந்த இப்போ வயசுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 2 பங்கு. ஓகேவா? அந்த 2 பங்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 20. சரியா? ஆக்சுவலாக இதை எப்படி எழுதலாம்னா 3 பங்குன்றதை 3x-ன்னும் 1 பங்குன்றதை 1x-ன்னும் 2 கழிச்சா வித்தியாசம் வந்து 2x-ன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த 2x தான் 20னா x என்னென்னு கண்டுபிடிச்சி 3x என்னென்னு கரண்ட் ஏஜை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா அந்த பாக்ஸில் போடுவோம் தெரியுமா, 2 பங்கு, 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த 2 பங்கு. இந்த 2 பங்கு தான் இந்த 20னா நமக்கு தேவையான என்ன கரண்ட் வயசு 3 பங்கு. 3 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்படி பாக்ஸ்லேயும் கண்டுபிடிக்கலாம். அப்போ அடித்தா 2னாக்கா 10. அப்போது சைடில் அப்படியே பெருக்கணுன்னாக்கா x = 3 × 10 30ன்னு வரும். அப்போது அவனுடைய தற்போதைய வயது என்ன 30 அப்படின்னு சொல்லி ரேஷியோவாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ரேஷியோவாக கொடுத்தா ரேஷியோவாகவே சால்வ் பண்ணி பழகுங்க. அப்படின்னா தான் மற்ற கணக்குகளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு பையனின் தற்போதைய வயது அவனின் தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயதுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தற்போதைய வயது பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க 3 மடங்கு 2 மடங்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இது முழுக்க ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னா பையனின் தற்போதைய வயது அவனின் தங்கையின் வயது போல் 2 மடங்குன்னு முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பையனின் தற்போதைய வயது, பையனை வந்து பாய் பின்னு வச்சுக்குவோம், தங்கை சிஸ்டரை வந்து எஸ்ன்னு வச்சுக்குவோம். அவங்களோட தற்போதைய வயது வந்து தங்கையின் வயதை போல் 2 மடங்குனா தங்கைக்கு 1 பங்கு வயசு இருந்தால் அவன் பையனுக்கு வந்து 2 பங்கு வயசு இருக்கும். 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா, இப்படி 2:1ன்னு போடணும். ஓகேவா? அந்த ரேஷியோ போடுற மாதிரி b = 2s அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. ஓகேவா? இப்படி போட்டால் ஈக்குவேஷனாக போகிறப்போ குழப்பம். ரேஷியோவை இப்படி எடுத்துக்கோங்க, சிஸ்டரை விட 2 பங்கு. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு முன்பா, ஓகேவா? 4 வருஷத்துக்கு முன்பு, அதனால தான் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கா. அப்போது அவனோட வயசு வந்து தங்கையோட வயசு போல் 3 மடங்கா. தங்கைக்கு 1 பங்கு வயசுனாக்கா அவனுக்கு அப்போ தான் 3 பங்கு வயசு வந்திருக்கும். 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இது 2 தான் ரேஷியோ. இந்த 2 ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணி போட வேண்டியதான். ரேஷியோ சால்வ் பண்ண டேட்டா வேண்டும். டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் டேட்டா. ஓகேவா? 20 ஆண்டுகளுக்கு முன்புன்னு போன கணக்கு கொடுத்த மாதிரி. அப்போது 2 3 1 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணால் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும். ரேஷியோ பங்கு மாறி இருக்குல்ல, கடந்த வருஷத்துக்கும் கடந்த காலத்துக்கும் இப்போ எவ்வளோ மாறி இருக்குது பாருங்கள். 2லேருந்து 3ன்னு 1 மாறி இருக்குது. இதில் 1லேருந்து 1ன்னு 0 தான் மாறி இருக்குது. அப்போ 2 பக்கமும் சமமாக இல்லைன்னு ஒன்று ரேஷியோவை சமப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணால் இந்த சைடில் 2 பக்கத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து அதை மேலே டிஃப்ரென்ஸ் பார்த்து கீழேயும் பெருக்க வேண்டியதான். 3ல் 1 போனால் 2 டிஃப்ரெண்ட், 2ல் 1 போனால் 1 டிஃப்ரெண்ட். இந்த டிஃப்ரெண்ட்டால் கீழே இருக்கிற ரேஷியோ பெருக்கணும், இந்த டிஃப்ரெண்ட்டால் மேலே இருக்கிற ரேஷியோவை பெருக்கணும். அப்படின்னா தான் புது ரேஷியோ கிடைக்கும், சமப்படுத்தப்பட்ட ரேஷியோ கிடைக்கும். மேலே பெருக்கினானாக்கா 2 2 4, 1 2. கீழே அப்படியே பெருக்கணுன்னாக்கா 1 3 3, 1 1. இது வந்து புதுசாக உருவாக்கப்பட்ட ரேஷியோ, சமமான ரேஷியோ, சமப்படுத்தப்பட்ட ரேஷியோ. இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கீழே இருக்குது. இதுதான் ப்ரெசண்ட். ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். 4க்கும் 3க்கும் டிஃப்ரெண்ட் 1ன்னு இருக்கும், 2க்கும் 1க்கும் டிஃப்ரெண்ட் 1ன்னு இருக்கும். 2 பக்கமும் சமமாக இருக்கா? அந்த 1ன்னு வந்த 1x தான் பார்த்திங்கன்னா இந்த 4 டேட்டா. அப்போது x = 4. அதாவது 1 பங்கு அப்படின்றது 4 வருஷம். நமக்கு என்ன தேவை?
ப்ரெசன்ட் தான் தேவை. ப்ரெசண்ட்டு பையனோட தற்போதைய வயசு 4 பங்கு, பொண்ணோட சிஸ்டரோட தற்போதைய வயசு 2 பங்கு. அப்போது 4 பங்கு என்னென்னு பார்க்கணும். ஒரு பங்கு என்ன, ஒரு பங்கு 4 பங்குனாக்கா 4ஆல் பெருக்கினா 16ன்னு வரும். அது பையனோட வயசு. சிஸ்டருக்கு 2 பங்கா, ஒரு பங்குனாக்கா 4 வருஷமா, அப்போது 2 4 8ன்னு வரும். அப்போ அவங்களுடைய தற்போதைய வயது 16 8. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணினா தான் ஈஸி. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஈஸியாக படபடன்னு போட்டோன்னாக்கா 10-20 செகண்டில் போடுற கணக்கு. இதே மாதிரியே தான் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் எல்லாமே வரும். ரேஷியோ 2 கொடுத்துருப்பாங்க, சால்வ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸஸில் நிறையா கணக்குகள் இது எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். எக்ஸ் மற்றும் ஒய் வயதுகளின் வித்தியாசம் 12 வருடங்கள். எக்ஸின் வயது ஒய்யின் வயதை போல் 3 மடங்கு எனில் ஒய்யின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரேஷியோ வச்சு தான் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. எக்ஸின் வயது ஒய்யின் வயதை போல் 3 மடங்குனா எக்ஸு ஒய்யின் வயதை போல் 3 மடங்குன்னு ஒய் 1 பங்கு வச்சுக்கிட்டாக்கா எக்ஸோட வயசு 3 பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேஷியோவை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது 2 பேரோட வயதுகளின் வித்தியாசம், எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இருக்கிற வயதுகளின் வித்தியாசம் 12ன்னு கொடுத்துட்டாங்க. வயசில் வருடத்தில் வித்தியாசம் 12. எத்தனை பங்கு வித்தியாசம் இருக்குது? எக்ஸ் 3 ஒய் 1னாக்கா 3ல் 1 போனால் 2 பங்கு வித்தியாசம் இருக்குது. அந்த 2 பங்கு தான் பார்த்திங்கன்னா இந்த 12. ஓகேவா? 2 பங்கு தான் 12னா யாரோட வயசு கேட்குறாங்க? ஒய்யின் வயது கேட்குறாங்க. ஒய் என்ன? 1 பங்கு. 1 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. அப்போ அடிச்சோன்னா 12ல் 6. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு எதிர்க்க பெருக்குனாக்கா எக்ஸ் = 6ன்னு வரும். அப்போது ஒய்யோட வயசு என்ன? 6 ஆண்டுகள். ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி ஈஸியாக போடலாம். ஓகேவா? இந்த பாக்ஸில் போட்டு பழகுங்க. அப்படி இல்லைனாக்கா 3x - இந்த 1xன்னு போட்டு 2x = இந்த 12 அப்படின்னு சொல்லி போட்டு x = 12/2 6ன்னு வரும். ஓகேவா? பாக்ஸில் போடுறது தான் ஈஸி. அதுதான் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு உதவும். அந்த பாக்ஸ் பற்றி நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. நிறையா கணக்கு நம்மளோட கிளாஸஸில் போட்டிருக்கோம். இப்போது அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். 12 வருடங்களுக்கு முன்பு தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதமானது 5:3. தற்போது அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:2 எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டுட்டோம். அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி போட்டோம். இதில் தந்தை மகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கணக்குக்கு இன்னொரு கணக்கு, இந்த கணக்குக்கு இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் மடங்கு 2 மடங்கு 3 மடங்குன்னு கொடுத்தாங்க. அதை நம்ம ரேஷியோவாக போட்டோம். இதில் தெளிவாக அவங்களே ரேஷியோவாக கொடுத்துட்டாங்க. 5:3 3:2ன்னு. அப்போ இதை எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு 12 வருடங்களுக்கு முன்பா 12 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை மகன், தந்தையை ஃபாதர்னு வச்சுக்கோ எஃப், மகன் சன்னு எஸ். தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 5:3. தற்போது, ஓகேவா, ப்ரெசண்ட்டில் தற்போது அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:2 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. 2 ரேஷியோவும் சமப்படுத்தி போட்டுற வேண்டியதாக. ரேஷியோ சால்வ் பண்ண டேட்டா இருக்கணும். டேட்டா என்ன? இந்த 12 வருஷம் அப்படின்றது. அப்போது மேலேயும் கீழேயும் வித்தியாசம் பார்க்கணும். 5ல் 3 போனால் 2, 3ல் 2 போனால் 1. 2 பக்கமும் சமமாக இல்லை. அப்போது ரேஷியோ தப்பாக இருக்குது. ரேஷியோவை சமப்படுத்தணும். அப்போ இந்த பக்கத்துக்கு வித்தியாசம் பார்க்கணும். 3ல் 2 போனால் 1, 5ல் 3 போனால் 2. அப்போ மேலே இருக்கிற 2ஆல் இந்த ரேஷியோவை பெருக்கணும், 1ஆல் இந்த ரேஷியோவை பெருக்கணும். 1ஆல் பெருக்கணுன்னாக்கா 5:3ன்னு வரும். கீழே 2ஆல் பெருக்கணுன்னாக்கா 6:2ன்னு வரும். ஓகேவா? இது 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேஷியோ. இது ப்ரெசன்ட் ரேஷியோ ஃபாதரு சன்னுக்கு. ஓகேவா? புது ரேஷியோவாக சமப்படுத்தினதுக்கப்புறம் அந்த பழைய ரேஷியோவை மறந்துடணும், அடிச்சிடணும் முடிஞ்சா. ஓகேவா? அப்போது 5 6 3 2 இதில் வித்தியாசம் பாருங்கள். 5ல் 6 போனால் 1, 3ல் 2 போனால் 1. அப்போது ரேஷியோவோட வித்தியாசம் சமமாக இருக்குன்னு ஒன்று. அந்த 1x தான் இந்த 12. அப்போ x = 12னா என்ன? 1 பங்குன்றது 12 வருடம். நமக்கு இப்போ என்ன தேவை? 2 பேரோட தற்போதைய வயது. தற்போதைய வயதுனா ஃபாதருக்கு 6 பங்கு ப்ரெசண்ட்டில், மகனுக்கு 2 பங்கா ப்ரெசண்ட்டில். அப்போ 6 பங்கு என்னென்னு பார்க்கணும். 1 பங்கு 12னா 6 பங்கு 6 12 72. 1 பங்கு 2னாக்கா 12ஆல் பெருக்கணும். இப்போ 1 பங்கு 12னா 2 பங்கு 24ன்னு வரும். சாரி, 2 பங்கா, இங்கே 4 பங்குன்னு வரணும். சாரி, ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 2ஆல் பெருக்கணும்னா இங்கே 4ன்னு வந்திருக்கும். அப்போயும் வித்தியாசம் 1 தான். ஓகேவா? 2ன்னு போட்டோம். அப்போ 4 பங்கு 4 12 48. என்னமோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தது. அப்போ 72 48 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? 2 பங்குன்னு போட்டிருந்தா 24 வந்திருக்கும். எந்த ஆப்ஷன்லையும் 24 இல்லை. சரியா?
அந்த கால்குலேஷனில் மிஸ் ஆகிட வேணாம். இந்த மாதிரி தான் ரேஷியோவை சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். எல்லா கணக்குமே இதே மாதிரி தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இந்த சமம் இல்லாத ரேஷியோ கொடுத்து சமமாக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே போட்ட கணக்கு தான், பட் கணக்கில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமோட வயசு 6, ராமுக்கு 6ன்னு வச்சுக்கோ, மகள் நந்தினிக்கு என்னன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அவர்களின் வயதுகள் வந்து மகளின் வயதை விட 7 மடங்குனா மகளுக்கு 1 பங்கு வச்சா ராமுக்கு 7 பங்கு. ஓகேவா? இது தற்போது ப்ரெசண்ட்டில் பி. அவங்க எதுவுமே தற்போதுன்னு கொடுக்கலனா அது வந்து ப்ரெசன்ட் தான், அப்படி தான் வச்சுக்கணும். அடுத்து 5 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்கான். 5 வருடத்துக்கு அப்புறம் ப்ளஸ். ஓகே, 5 வருஷத்துக்கு அப்புறம் ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கா. அப்போது மகளுக்கு 1 பங்கு வச்சா அப்போ தான் ராமுக்கு எத்தனை 5 பங்கு இருக்கும். இதுதான் இந்த 2 ரேஷியோ. இந்த 2 ரேஷியோ வச்சு தான் சால்வ் பண்ணணும். டேட்டா வேண்டும். டேட்டா பார்த்திங்கன்னா இந்த 5 வருடம் அப்படின்றது. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் மேலேயும் கீழேயும் வித்தியாசம் பார்க்கணும். 5ல் 7 5 போனால் 2, 1ல் 1 போனாக்கா 1 0ன்னு வரும். அப்போது ரேஷியோ சமமாக இல்லை. சமப்படுத்தினா இந்த பக்கம் வித்தியாசம் பார்க்கணும். 5ல் 1 போனால் 4, 7ல் 1 போனால் 6. அப்போ 6ஆல் கீழே இருக்கிற ரேஷியோ பெருக்கணும், 4ஆல் மேலே இருக்கிற ரேஷியோ பெருக்கணும். பெருக்குனாக்கா 4 28 4 1 4ன்னு வரும். அடுத்து 6ஆல் இந்த 2 ரேஷியோ பெருக்குனா 6 5 30, 6 1 6ன்னு வரும். ஓகேவா? இது வந்து ராமு, இது வந்து நந்தினி, இது வந்து ப்ரெசண்ட்டில், இது வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ இப்போ வித்தியாசம் பார்க்கணும். 28க்கும் 30க்கும் வித்தியாசம் 2, 4க்கும் 6க்கும் வித்தியாசம் 2. ஓகேவா? 2 பக்கமும் சமமாக வந்துடுச்சுன்னு ஒன்று. இந்த சமமாக வந்த இந்த 2x வித்தியாசமாக இருக்கிற 2x தான் இந்த 5. ஓகேவா? அந்த 2 பங்கு தான் 5. இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1ன்னு வந்திருக்கும். அதனால் டேரெக்டாக 1x = எடுத்து அந்த x = போட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்திருக்கு. அதனால் 2x = அந்த வருட வித்தியாசம் 5. அப்போ x = என்ன 5/2 அப்படின்னு சொல்லி போடணும். இந்த 2ன்றதை விட்டுறக்கூடாது. x = 5 நீங்கள் எடுத்திங்கன்னா தப்பாக போயிடும். ஓகேவா? அப்போ x = என்ன 5/2, அதாவது 1 பங்குன்றது 5/2 வருடம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 வருடம். இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க? அவங்களோட தற்போதைய வயதுகள் தான் கேட்குறாங்க. 2 பேரோட வயசு. ப்ரெசண்ட்டில் என்ன 28 பங்கு 4 பங்கு. அப்போ 28 பங்குனா 1 பங்கு 5/2னா அப்போ அடித்தோன்னா 1 2 2 14ன்னு வரும். 14 5 70ன்னு வரும். அடுத்து 4 பங்கு நந்தினியோடது. 4 பங்கு 1 பங்குனது 5/2னா அடித்தாக்கா 2 5 10ன்னு வரும். அப்போ அவங்களோட வயசு என்ன 70 10ங்கிறது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 10 70ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமின் வயது அடுத்து மகளின் நந்தினியின் வயதுன்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ராமோட வயசை கொடுத்து 70ன்னு கொடுத்து 10 அப்படின்னு சொல்லி 70 10ன்னு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் வேறு எந்த ஆப்ஷனும் கரெக்டாக இல்லைன்றதுனால ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சில். ஆப்ஷன் வந்து 70 10ன்னு தான் இருந்திருக்கணும். எதுவுமே இல்லைன்றதுனால ஆப்ஷன் டி கரெக்டு தான். ஓகேவா? 10 70 கரெக்டாக பார்த்துக்கோங்க. யாரை முதல்ல கொடுத்துருக்காங்களோ அவங்களோட வயசு தான் வரணும். ரேஷியோவாக இருந்தாலும் அவங்களோட ரேஷியோ தான் வரணும். அப்படி தான் இருந்திருக்கணும். 70 10ன்னு தான் இருந்திருக்கணும். சரியா? இப்போ வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால அதை ஆன்சராக போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினை படித்து பாருங்கள். அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்ன அப்படின்னு சொல்லி தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. தந்தைக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. இதில் பார்த்தாலே தெரியுது 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 2 மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்படியே எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டு அருணுக்கு ஏன்னு போட்டுக்குவோம். அவருடைய தந்தை ஃபாதருக்கு எஃப்னு போட்டுக்குவோம். 2 பேரோட வயதை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அருணின் தற்போதைய வயது வந்து அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும்னு போட்டிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணால் ஃபாதரை 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அருணை 1/2ன்னு எடுக்கணும். அப்படி எடுக்க வேணாம். அப்படி எடுத்தாக்கா 1/2ன்னு சொல்லி போடுறப்ப பின்னத்தில் போடுற மாதிரி இருக்கும். அவரை விட பாதி தானே. இப்போ ஃபாதருக்கு ஒரு 2 பங்கு வயசு இருந்ததுனாக்கா அதில் பாதி அப்படின்னு சொல்லி எடுத்து அருணுக்கு 1 அப்படின்னு சொல்லி டேரெக்டாக இப்படி எடுத்துடணும். அப்படின்னா மறுபடியும் அந்த ரேஷியோ 1/2 சமப்படுத்துகிறோன்னு சொல்லி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபாதருக்கு 2 பங்கு வயசில் இருந்தால் அதை விட அருணுக்கு பாதி தான் வயசுன்னு 1 பங்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் ப்ரெசன்டேஜ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 12 ஆண்டுகளுக்கு முன்பா. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் 3 மடங்கா. அப்போது அருணுக்கு 1 பங்கு இருந்தால் தந்தைக்கு 3 பங்கு இருக்கும். ஓகேவா? எப்போவுமே அப்பாவுக்கு தான் வயசு அதிகமாக இருக்க போகுது.
இப்போ இந்த 2 ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணணும். நமக்கு டேட்டா தெரிஞ்சு போச்சு இந்த 12 வருஷம் அப்படின்றது. சமமாக இருக்க பாருங்கள் ரேஷியோ. இதுலேருந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் 0, இதுலேருந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1. அப்போ சமமாக இல்லை, சமப்படுத்தணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு 2, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு 1. மேலே இருக்கிறதால கீழே இருக்க ரேஷியோ பெருக்கணும், கீழே இருக்கிறதால மேலே இருக்க ரேஷியோ பெருக்கணும். இதோட ஒரு 4 கணக்கிட்ட அதே மாதிரியே போட்டிருப்போம், படப்படன்னு போட்டுடலாம். மேலே பெருக்கினாக்கா புது ரேஷியோ அருண் ஃபாதருக்கு என்ன வரும்? 2ஆல் பெருக்குனா 1 2 2 4ன்னு வரும். இது ப்ரெசண்ட்டு. அடுத்தது 12 வருஷத்துக்கு முன்னாடினா 1ஆல் தான் பெருக்கணும். அப்போ அப்படியே போட வேண்டியதான் 1 3. இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1, 4லேருந்து 3 போனால் 1. அப்போது இந்த ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12னா என்ன அர்த்தம்? ஒரு மடங்குன்றது 12 வருஷம். என்ன கேட்குறாங்க? தந்தையின் தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. நீங்கள் பழைய ரேஷியோவில் பார்த்துடக்கூடாது, அதை அடிச்சணும். ஏன்னா அது சமம் இல்லாத ரேஷியோ, புதுசாக கொண்டு அந்த ரேஷியோவில் தான் பார்க்கணும். ப்ரெசண்ட்டில் ஃபாதரோட வயசு பார்த்திங்கன்னா 4 பங்கு. அப்போ ஒரு பங்கு 12னா 4 பங்குன்றது 4 12 48 அப்படின்னு சொல்லி 48 ஆண்டுகள்னு வரும். அவ்வளோதான். இதே மாதிரி தான், இந்த மாதிரி தான் 2 ரேஷியோ கொடுத்தா நிறையா கணக்குகள் வரும். பட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ரீனா உஷா, ரீனாவுக்கு வந்து ஆர்னு வச்சுக்குவோம், உஷாவுக்கு வந்து யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அவங்களுடைய தற்போதைய வயதுகள் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட்டில் ரீனாவுக்கு 24, உஷாவுக்கு வந்து 36ன்னு சொல்லியிருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பா, அப்போது 8 வருஷத்துக்கு முன்னாடினாக்கா இந்த வயசுலேருந்து 8 கழிச்சிட வேண்டியதான். டேரெக்டாக ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரேஷியோ கிடையாது. ஏஜ் கழிச்சா 24ல் 8 போணுச்சுன்னா 16, 36ல் 8 போனால் 28 அப்படின்றது தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசாக இருக்கும். அவங்களோட ரேஷியோ கேட்குறாங்கன்னா ரேஷியோவாக காமனாக இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடணும். ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா 4ஆல் வகுக்கலாமா? 4ஆல் வகுத்தா 4 16ன்னு வரும். இதை அடித்தாக்கா 7 4 28 அப்படின்னு சொல்லி வரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரேஷியோ வந்து 4:7 தான். அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க வந்து ரீனாவை முதல்லையும் உஷாவை 2ஆவதையும் கொஸ்டினில் கொடுத்துட்டு அந்த கேள்வி இதை கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ரேஷியோவை உஷாவுக்கு ஃபஸ்ட்டும் ரீனாவுக்கு 2ஆவதும் கேட்குறாங்க. அதாவது U/R எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா R/U தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 4:7 U/R அப்படின்னு சொல்லி போடுறப்ப 7:4 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அந்த இதில் மாற்றிடக்கூடாது. ஏன்னா உங்களை குழப்பத்துக்காக டி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க 4:7. அப்படி போட்டக்கூடாது. யார் முதல்ல கேட்டிருக்காங்க? உஷா மற்றும் ரீனா. உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் U/Rன்னு போடணும். அதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேலே ஒரு மாதிரியும் கீழே ஒரு மாதிரியும் கொடுப்பாங்க. அது ஒன்று தான் இதில் ட்விஸ்ட்டே தவிர கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் சிம்பிளான கணக்குன்னு நிறைய பேர் அவசரப்பட்டு இந்த ஆன்சரை போட்டுருவாங்கன்னே சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். அசோக் மற்றும் குமார் இருவரின் வயதுகளின் விகிதமானது 2:3. 10 வருடங்கள் கழித்து அவர்களின் வயதுகளின் விகிதமானது 8:11 எனில் இருவரின் வயதுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரியே தான் 2 ரேஷியோ தான், அப்படியே போட வேண்டியதான். அசோக்குக்கு ஏ, குமாருக்கு கே. இப்போ நல்லா ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2:3ன்னு இருக்குது. இது வந்து தற்போதுன்னு கொடுக்கல, அப்படின்னாலும் எதுவுமே கொடுக்கலன்றனால ப்ரெசண்ட் தான். 10 வருஷம் கழிச்சு, அப்போது 10 + 10 வருஷம் கழித்து அவர்களோட வயதுகளின் விகிதம் 8:11. அவனே ரேஷியோவாக தான் ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்கான், மடங்கள்லாம் கொடுக்கல. அப்போது சமமான ரேஷியோ பாருங்கள். 2க்கும் 8க்கும் வித்தியாசம் 6, 3க்கும் 11க்கும் வித்தியாசம் 8. அப்படின்னாக்கா சமமாக இல்லை. சரி, இந்த கிளாஸில் பார்த்து பெருக்க வேண்டியதான். 8க்கும் 11க்கும் 3, 2க்கும் 3க்கும் வித்தியாசம் 1. 1ஆல் இந்த ரேஷியோ பெருக்கணும், 3ஆல் இந்த ரேஷியோ பெருக்கணும். பெருக்குனா 6 3 9ன்னு வரும். 1ஆல் பெருக்குனா அப்படியே தான் 8:11ன்னு வரப்போகுது. இது 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது. இது ப்ரெசண்ட்டில். அப்போ இதோட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 6க்கும் 8க்கும் 2, 9க்கும் 11க்கும் 2. அப்போ இந்த 2x தான் இந்த 10. 2x = 10னா x = 5. அப்போ ஒரு பங்கு அப்படின்றது எத்தனை? 5 வருடம். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? இருவரின் வயதுகளை தான் காண்க சொல்லியிருக்காங்க. தற்போதுன்னு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கலன்னா தற்போது தான் ப்ரெசண்ட். அப்போ ப்ரெசண்ட் ஏஜோட ரேஷியோன்னா 6:9. அசோக்குக்கு 6, குமாருக்கு 9. ஒரு பங்குன்றது 5. அப்போ 6 பங்குன்றது 6 5 30. இது வந்து அசோக்குக்கு. குமாருக்கு 9 5 45. அப்போது 30 45ங்கிறது தான் வயசு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த கணக்கு வாங்க. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள், கடைசி கணக்கு.
15 வருடங்களுக்கு பின்பு ராஜாவின் வயது 5 வருடங்களுக்கு முன்பு அவனின் வயதை போல் 5 மடங்காகும் எனில் ராஜாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ராஜாவை மட்டுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவனோட வயசுலே 15 வருஷத்துக்கு பின்பு 5 வருஷத்துக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 மடங்காகும்னு சொல்லியிருக்கான். ஒரு மடங்கு கொடுத்துருக்கான். இருந்தாலும் இதை ரேஷியோவில் போட வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் வந்து ப்ரெசென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் எங்கேயுமே ப்ரெசென்ட் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு பின்பான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்பான். எதுவுமே ப்ரெசென்ட்டில் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் ரேஷியோவில் போடாமல் ஜஸ்ட் ஈக்குவேஷனாகவே எழுதிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவின் தற்போதைய வயது என்னென்னு தான் கேட்குறாங்க. ராஜாவோட தற்போதைய வயது 6னே வச்சுக்குவோம். R ஃபார் ராஜா. ஓகேவா? 15 வருடங்களுக்கு பின்புன்னு சொல்லியிருக்காங்க. ராஜாவோட தற்போதைய வயது 6னாக்கா 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு 15 வயசு ஆகிருக்கும். R + 15. அதுதான் ராஜாவின் வயது வந்து 5 வருடங்களுக்கு முன்பு அவனின் வயதை போல் 5 மடங்கா. ராஜாவோட ப்ரெசன்டேஜ் 6லேருந்து 5 வருடங்களுக்கு முன்புனாக்கா அவன் வயசுலேருந்து ஒரு 5 வருஷத்தை கழிக்கணும். 5 கழித்து அதோட 5 மடங்கு தான். ஓகேவா? அவனின் வயதை போல் 5 மடங்கு. 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த அவனோட வயசு R - 5ஓட 5 மடங்குக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ராஜாவோட வயசு என்னென்னு தான் கேட்குறாங்க. ராஜாவோட வயசு தற்போதைய வயது 6னா இதில் எல்லாமே அன்னோன் டேட்டாவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 தான். அப்படியே பெருக்கி கண்டுபிடிக்கலாம். இது வந்து R + 15. இந்த 5 உள்ளே பெருக்கணுனாக்கா 5R - 25. ஆறெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். 5R. இந்த 6 அந்த பக்கம் கொண்டாந்தா -6. 25 - 25 அந்த பக்கம் கொண்டாந்தா +25 + 15ன்னு வரும். அப்போ 4R = 25 + 15 40. அப்போ R என்ன வரும்? 40 / 4 10ன்னு வரும். அப்போது R என்ன? 10. ராஜாவோட தற்போதைய வயது தானே 6ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேவா? இந்த மாதிரி தற்போதுன்னு கொடுக்காம முன்பு பின்புன்னு கொடுத்தாக்கா அது நீங்கள் ரேஷியோ எடுக்கிறத விட டைரெக்டாக ஒரே ஒரு லைனாக ஈக்குவேஷன் சமன்பாடாக எடுத்து போட்டால் முடிஞ்சுது. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே பார்ப்போம். நன்றி.